இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம். மரியாவால் டொட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் 601 யூதாஸ் இஸ்காரியோத்தின் மரணம். திருப்பாடுகளின் வார வெள்ளிக்கிழமை அதிகாலை மணி 2. திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் என் மிக வேதனையான காட்சி இது. வியாகுல மாதாவின் மணித்தியால ஜபங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கையில் அது காணப்பட்டது. 7 வியாகுலங்களின் கன்னிகையின் சபையில் என் வார்த்தை பாட்டை கொடுப்பதற்கு அதற்கு முந்தைய இரவை வியாகுல கன்னிகையுடன் செலவிடுவதே மிக சிறந்த தயாரிப்பு என நான் கருதினேன். யூதாஸை காண்கிறேன். அவன் தனியே இருக்கிறான். வெளிரிய மஞ்சள் நிற ஆடை உடுத்தி இடையில் சிவப்பு கயிறு கட்டி இருக்கிறான். என்னுடைய அந்தரங்க அறிவிப்பாளர் எனக்கு தெரிவிக்கிறார், சற்று நேரத்திற்கு முன் சேசு கைது செய்யப்பட்டார். அவர் கைதான பின் அங்கிருந்து ஓடிவிட்ட யூதாஸ் குழப்பமான கருத்துக்களுக்கு ஆளாகியுள்ளான் என்று. உண்மையாக யூதாஸ் பார்ப்பதற்கு பயங்கர நாய் கூட்டத்தால் துரத்தப்பட்டு கோபத்தால் நிரம்பிய காட்டு மிருகம் போல் இருக்கிறான். இலைகளை சரசரக்க வைக்கிற காற்றும் தெருவில் கேட்கிற எந்த ஓசையும் சுனையின் கொப்பளிக்கும் சத்தமும் அவனுக்கு அச்சமூட்டுகின்றன. பயந்து போய் சந்தேகத்துடன் சுற்றி பார்க்க வைக்கின்றன. ஒரு கொலைகாரன் தன்னை பிடித்து கொண்டது போல பதறுகிறான். தலையை தாழ்த்தி கழுத்தை திருப்பி சுற்றிலும் நோக்குகிறான். பார்க்க விரும்புகிற ஒருவன் பார்க்க பயப்படுவது போல் கண்களை உருட்டுகிறான். நிலா வெளிச்சத்தில் நிழல் மனித உருவம் போல் காணப்பட்டால் அவன் தன் கண்களை அகல திறந்து வழக்கமாய் இருப்பதை விட அதிகமாய் வெளிரி பின்னால் குதித்து ஒரு கணம் நின்று வந்த வழியே வேகமாய் ஓடுகிறான். வேறு ஒடுக்கமான சந்துகளில் புகுகிறான். அங்கே இன்னொரு சத்தம், இன்னொரு நிழல் உருவம் அவனை நிறுத்துகிறது அல்லது இன்னொரு திசையில் ஓட வைக்கிறது. பைத்தியம் பிடித்த இந்த ஓட்டத்தில் அவன் பட்டணத்தின் மத்தியை நோக்கி வருகிறான். ஜனங்களின் கூச்சல் கைப்பாசின் அரண்மனை பக்கம் தான் இருப்பதாக அவனை உணர வைக்கிறது. அவன் தன் தலையை கைகளால் அமுக்குகிறான். அந்த கூச்சல்கள் எல்லாம் அவன் மேல் எரியப்பட்ட கற்கள் போல் குனிகின்றன. ஓடி போகின்றான். அவன் ஓடுகிற சந்து அவனை நேராக கடைசி ராபோஜனம் உட்கொள்ளப்பட்ட வீட்டிற்கு கொண்டு வருகிறது. வீட்டின் முன்பாக வந்ததும் அதை கண்டுபிடிக்கிறான். ஏனென்றால் சரியாக அந்த இடத்திலே ஒரு சுனை துளிர்த்து விழுகிறது. அந்த நீர்த்துளிகள் சிறிய கல் தொட்டியில் விழுகிற ஓசையும் ஒடுக்கமான சந்து வழியே வீசுகிற மென்காற்றின் சத்தமும் ஒரு அமுங்கிய முனகல் ஒளியை ஏற்படுத்துகின்றன. காட்டி கொடுக்கப்பட்டு வதைக்கப்பட்ட தன் குருவின் கண்ணீராகவும் முனகலாகவும் அவனுக்கு அவை எட்டியிருக்க வேண்டும். அதை அவன் கேளாதிருக்கும்படி கைகளால் காதுகளை பொத்துகிறான். அந்த வீட்டின் வாசலை காணாதிருக்கும்படி கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டம் பிடிக்கிறான். சில மணி நேரத்திற்கு முன்புதான் அவன் தன் குருவோடு அந்த வாசல் வழியாக நுழைந்தான். அவரை கைது செய்ய ஆயுதம் அணிந்த வீரர் படையை கொண்டு வர அந்த வாசல் வழியாகவே அவன் வெளியே சென்றான். இப்படி குருட்டுத்தனமாய் அவன் ஓடும்போது ஒரு தெருநாய் மேல் மோதுகிறான். காட்சிகள் பெற தொடங்கிய பின் நான் காணும் முதல் நாய் இதுதான். ஒரு பெரிய மர நிற சடை நாய். அது தன்னை தொந்தரவு செய்தவன் மேல் பாய்வதற்கு தயாராக உரிமையபடி ஒரு பக்கமாய் ஒதுங்குகிறது. யூதாஸ் கண்களை திறந்து 2 எரிகிற கண்களையும் வெண்மையான கோர பற்களையும் காண்கிறான். அவை பசாசை போல் தன்னை பார்த்து கேலியாய் சிரிப்பது போல் இருக்கிறது. அவன் பயந்து அலறுகிறான். அந்த சத்தம் தனக்கு ஆபத்தானது என்று அந்த நாய் கருதியதோ என்னவோ அவன் மேல் பாய்கிறது. இருவரும் புழுதியில் புரளுகிறார்கள். அச்சத்தால் செயலிழந்து அடியில் கிடக்கிறான். யூதாஸ் நாய் அவன் மேலே. அது அவனுடன் சண்டையிடுவதை தனக்கு தகுதியற்ற ஒன்றாக எண்ணியிருக்கலாம். அவனை அது விட்டுவிட்டது. யூதாஸை அது கடித்த 3 கடிகளில் 2 இரத்தம் வடிகிறது. அவனுடைய மேல் வஸ்திரமும் தாறுமாறாக கிழிந்திருக்கிறது. ஒரு கடி யூதாஸின் கன்னத்தை காயப்படுத்தி இருக்கிறது. அவன் சேசுவை முத்தமிட்ட அதே இடத்தில் அதிலிருந்து இரத்தம் வடிந்து அவனுடைய மஞ்சள் ஆடையின் கழுத்தை நனைக்கிறது. அந்த ஆடையை கழுத்தில் பொருத்தி கட்டும் சிவப்பு கயிற்றிலும் இரத்தம் ஊறி அதை அதிகம் சிவப்பாக கழுத்துப்பட்டி போல் காட்டுகிறது. யூதாஸ் தன் கன்னத்தை தொட்டு பார்க்கிறான். திரும்பி போய் கொண்டிருக்கிற நாயை ஒரு கதவு இடைவெளி வழியாக பார்த்து பெயல்செபூ என்று முனகுகிறான். நாய் மறுபடியும் அவனை விரட்டுகிறது. அவன் மீண்டும் அலறியபடி ஓடுகிறான். கெத்சமனி பக்கத்தில் இருக்கிற ஆழம் வரையிலும் அவனை விரட்டிய நாய் அவனை துரத்தி கலைத்ததினாலோ அல்லது வெறி நாயாய் இருந்ததால் தண்ணீர் விடுகிறது. தண்ணீர் அதை திரும்ப செய்வதாலோ உரிமை கொண்டே போய்விடுகிறது. நாய் மேல் எறிவதற்கு கல் எடுப்பதற்காக ஓடைக்குள் ஓடி இறங்கிய யூதாஸ் நாய் திரும்பி போவதை காண்கிறான். சுற்றுமுற்றும் பார்க்கிறான். முழங்காலுக்கு கீழ் வரை தண்ணீரில் நிற்பதை உணர்கிறான். துணி நனைவதையும் பொருட்படுத்தாமல் தாகத்தால் தகிக்கிறவனை போல் அப்படியே தண்ணீர் வரை குனிந்து நீரை குடிக்கிறான். இரத்தம் ஒழுகும் கன்னத்தை கழுவுகிறான். அது அவனுக்கு வேதனையாக இருந்திருக்க வேண்டும். அதிகாலையின் வெளிச்சம் தெரிகிறது. ஆற்றின் கற்களின் படுகையிலிருந்து மறுபக்கமாய் மேலே வருகிறான். இன்னும் நாயின் பயம் விடாதது போல் பட்டணத்தை நோக்கி போகாமல் எதிர் திசையின் சில மீட்டர் தூரம் நடந்து போகிறான். அங்கே ஒலிவமலின் கெத்சமனி தோட்ட வாசல் தெரிகிறது. அந்த இடத்தை கண்டுபிடித்தவுடன் வேண்டாம் வேண்டாம் என்று கத்துகிறான். பின் எந்த தடுக்க முடியாத சக்தியோ
எந்த சாத்தானுக்குரிய பாதக கொடுமை வெறியோ அதை நோக்கியே போகிறான். சேசு பிடிப்பட்ட இடத்தை தேடுகிறான். பல காலடிகள் மிதிப்பட்ட மண்ணும், ஒரு இடத்தில் கலைந்து நிற்கும் புல்லும், ஒரு இடத்தில் காணப்பட்ட இரத்தமும் ஒருவேளை மால்கூசின் இரத்தமாயிருக்கலாம். அங்குதான் அவன் கொலைஞர்களுக்கு மாசற்றவரை காட்டி கொடுத்தான் என்று கண்டுபிடிக்க வைக்கின்றன. பார்த்து கொண்டே நிற்கிறான். பின் ஒரு கோரமான சத்தத்துடன் பின்னால் குதிக்கிறான். அந்த இரத்தம் என்று கத்துகிறான். அதை சுட்டி காட்டுகிறான். யாருக்கு? அவன் கை நீட்டப்படும் விரல் சுட்டி காட்டியபடியும் உள்ளது. காலை ஒளி அதிகரிப்பதால் அவன் முகம் தெரிகிறது. சாம்பல் பூத்து அகோரமாய் ஒரு பைத்தியனை போல காணப்படுகிறான். அவன் கண்கள் ஜன்னி கண்டவனைப் போல அகன்று பளபளக்கின்றன. பயத்தாலும் ஓட்டத்தாலும் களைந்த முடியுடன் அவன் தலை பரட்டையாக காட்சியளிக்கிறது. கன்னம் வீங்கியுள்ளதால் வாய் கோணி எழிந்து காணப்படுகிறது. அவனுடைய அங்கி கிழிந்து ரத்தம் துவைந்து ஈர துணியில் பட்ட தூசியில் சேராகி அவனை ஒரு பிச்சைக்காரனை போல காட்டுகிறது. அவனுடைய அங்க வஸ்திரம் கிழிந்து சேராகி கந்தை போல் ஒரு தோளில் இருந்து தொங்குகிறது. அவன் அந்த இரத்தம் என்று கத்திக்கொண்டே அந்த இரத்தம் ஒரு கடலாக எழும்பி அவனை மூழ்கடிப்பது போல் பின்னால் நகரும்போது அந்த கிழிந்த அங்க வஸ்திரம் அவனை சுற்றி கொள்கிறது. அப்படியே யூதாஸ் பின்புறமாய் விழ அவன் தலை ஒரு கல்லில் மோதுகிறது. பயத்தாலும் நோவாலும் அவன் முனகுகிறான். யாரது என்று கத்துகிறான். தன்னை அடிப்பதற்கு யாரோ தன்னை விழத்தாட்டியதாக அவன் நினைத்திருக்க வேண்டும். நடுங்கியபடி சுற்றி பார்க்கிறான். அங்கே ஒருவரும் இல்லை. அவன் எழுகிறான். இப்பொழுது அவன் தலையின் பின்புறத்திலும் ரத்தம் சொட்டுகிறது. அவன் துணியில் விழவில்லை. இரத்த அடையாளம் விரிவடைகிறது. ரத்தம் தரையில் விழும் அளவிற்கு அது இல்லை. அவன் உடையே அதை உறிஞ்சு கொள்கிறது. சிவப்பு தூக்கு கயிறு ஏற்கனவே அவன் கழுத்தை சுற்றுவது போல் இருக்கிறது. அவன் நடக்கிறான். ஒரு ஒலிவ மரத்தடியில் ராய்ப்பர் மூட்டி இருந்த சிறு நெருப்பின் அடையாளங்களை அவன் காண்கிறான். அது ராய்ப்பர் செய்தது என அவனுக்கு தெரியாது. சேசுதான் அங்கே இருந்திருப்பார் என அவன் நினைத்திருக்க வேண்டும். போய்விடு என்று 2 கைகளை முன்னால் நீட்டி சத்தமிடுகிறான். தன்னை வாதிக்கிற ஒரு பூதத்தை விரட்டுவது போல் இருக்கிறது. அங்கிருந்து அவன் ஓடுகிறான். சேசுவை அவஸ்தைப்பட்ட பாறையின் எதிரே வந்து நிற்கிறான். சூரியோதயம் ஆகிறது. தெளிவாகவும் நேரடியாகவும் பார்க்க முடிகிறது. சேசுவின் மேல் வஸ்திரம் அடிக்கப்பட்டு பாறையில் இருப்பதை காண்கிறான். அதை அடையாளம் கண்டு கொள்கிறான். அதை தொட விரும்புகிறான். பயப்படுகிறான். கையை நீட்டிவிட்டு இழுத்துக்கொள்கிறான். விரும்புகிறான். விரும்பாமலும் இருக்கிறான். ஆனால் அந்த மேல் வஸ்திரம் அவனை கவர்கிறது. வேண்டாம் என்று முனகுகிறான். பின் வேண்டும். சாத்தான் ஆணையாக அது வேண்டும். அதை நான் தொட வேண்டும். எனக்கு பயமில்லை. நான் பயப்படவில்லை என்கிறான். அவன் பயப்படவில்லை என்று சொல்கிறான். ஆனால் பயங்கரத்தினால் அவன் பற்கள் மோதிக்கொள்கின்றன. காற்றினால் அசைகிற ஒரு ஒலிவ மரக்களை அவன் தலைக்கு மேலே மரத்துடன் மோதும் சத்தம் அவனை மறுபடியும் கத்த வைக்கிறது. அப்படி இருந்தும் அவன் மீண்டும் ஒரு முயற்சி செய்து அந்த மேல் வஸ்திரத்தை பற்றி கொள்கிறான். சிரிக்கிறான். அது ஒரு பைத்தியக்காரனின் சிரிப்பு. பசாசின் சிரிப்பு. இசிவு நோய்பட்ட உடைந்த சோர்ந்த முடிவற்ற சிரிப்பு அது. காரணம், அவன் தன் பயத்தை மேற்கொண்டு விட்டான். அப்படியே சொல்லவும் செய்கிறான். கிறிஸ்துவே, உன்னை கண்டு நான் அதிகம் பயந்தேன். ஏனென்றால் நீ ஒரு கடவுள் என்றும் வலிமை வாய்ந்த மனிதன் என்றும் எண்ணினேன். இப்போது உன்னை கண்டு எனக்கு பயமில்லை. ஏனென்றால் நீ கடவுள் அல்ல. நீ ஒரு எளிய பைத்தியக்காரன், பலவீனன். உன்னையே தற்காத்துக்கொள்ள உனக்கு தெரியவில்லை. என்னை நீ சாம்பலாக்கி விடவில்லை. என் இருதயத்தில் இருந்த துரோகத்தையும் நீ கண்டுபிடிக்கவில்லை. என்னுடைய அச்சங்கள் எப்படிப்பட்ட முட்டாள்! நேற்று மாலையில் நீ பேசும்போது கூட நீ அறிந்திருப்பாய் என நினைத்தேன். ஆனால் நீ எதையுமே அறியவில்லை. உன்னுடைய சாதாரண வார்த்தைகளுக்கு தீர்க்க தரிசன தொனியை கொடுத்தது என்னுடைய பயம்தான். நீ ஒன்றுமே இல்லை. அதற்கு விற்கப்படவும் காட்டி கொடுக்கப்படும் நீ ஒரு சுண்டலி. அதன் வலையில் பிடிபடுவதை போல் பிடிக்கப்படும் உன்னை விட்டுவிட்டாய். உன் வல்லமை, உன் பிறப்பு! அட கோமாளி! சாத்தானே வலிமை உள்ளவன், உன்னை விட வல்லவன். அவன் உன்னை தோற்கடித்து விட்டான். தீர்க்கதரிசி, மெஸ்ஸியா, இஸ்ரேலின் ராஜா நீ என்னை 3 ஆண்டுகள் கீழ்ப்படுத்தியிருந்தாய். என் இருதயத்தில் எப்போதும் நான் அச்சத்தோடு இருந்தேன். வாழ்க்கையை நான் அனுபவிக்க விரும்பிய போது உன்னை நுட்பமாக ஏமாற்றுவதற்கு நான் பொய் சொல்ல வேண்டியிருந்தது. நான் வழக்கமாக கையாளுகிற தந்திரமெல்லாம் இல்லாமலே நான் திருடி இருந்தாலும், ஒழுக்கக்கேடாய் நடந்திருந்தாலும் நீ என்னை எதுவுமே செய்திருக்க மாட்டாய். நெஞ்சுரமில்லாதவன், முட்டாள், கோழை! இதை வாங்கிக்கொள். நீ என்னை பயத்திற்கு அடிமையாக வைத்திருந்த காலத்திற்கு பழி வாங்குவதற்காக இப்பொழுது நான் உன் அங்க வஸ்திரத்திற்கு செய்வதை உனக்கு செய்யாமல் விட்டது தவறாகிவிட்டது. அந்த பயம் ஒரு முயலின் பயம். இதை வாங்கிக்கொள். இதை வாங்கிக்கொள் என்று அவன் சொன்ன ஒவ்வொரு தடவையும் அவன் சேசுவின் அங்க வஸ்திரத்தை கடித்து அதை கிழிக்க பார்க்கிறான். கையால் கசைக்கு உருக்குலைக்கிறான். அப்படி செய்வதில் அதை விரிக்கிறான். அதிலே அதை நனைத்த கரை தெரிகிறது. கோபத்துடன் நிறுத்துகிறான். அந்த கரையை உற்று பார்க்கிறான், தொட்டு பார்க்கிறான், முகர்கிறான். அது இரத்தம்.
அங்கவஸ்திரத்தை முழுவதும் விரிக்கிறான். சேசு அந்த துணியை தம் இரு கரங்களாலும் முகத்தோடு வைத்து அழுத்திய போது பதிந்த கரங்களின் அடையாளங்கள் அதிலே தெளிவாக தெரிகின்றன. ரத்தம், ரத்தம்! அவனுடைய! இல்லை, இல்லை! யூதாஸ் அந்த துணியை கீழே போட்டுவிட்டு சுற்றிலும் பார்க்கிறான். சமணசானவர் வந்து சேசுவை தேற்றிய போது சேசுவின் முதுகு சாய்ந்திருந்த அந்த பாறையில் இருண்டு சிவப்பாக அவருடைய ரத்தம் உறைந்திருந்தது. அங்கேயும் அங்கேயும் ரத்தம், ரத்தம்! அதை பாராமல் இருக்கும்படி யூதாஸ் கண்களை தாழ்த்துகிறான். அங்கே இருக்கிற புல்லில் சிந்திய இரத்தத்தால் அவை கரைப்பட்டு இருக்கின்றன. அதன் மேல் பெய்த பனியினால் அது இலகி இருப்பதால் இப்பொழுது சிந்திய ரத்தம் போல் இருக்கிறது. சிவப்பாக காலை சூரிய ஒளியில் பிரகாசிக்கிறது. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்! அதை நான் பார்க்க வேண்டாம். அந்த இரத்தத்தை என்னால் பார்க்க கூடவில்லை. உதவி என்று கூறிய யூதாஸ் தன் தொண்டையை கைகளால் பிடித்து கொண்டு தான் ஒரு இரத்த கடலில் மூழ்குகிறவனைப் போல் துளாவுகிறான். திரும்பி பார்க்கிறான். திரும்பி போகிறேன். என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு! சபிக்கப்பட்டவன்! இந்த இரத்தம் ஒரு சமுத்திரம். அது பூமியையே மூடுகிறது. பூமியே, பூமியே, பூமியில் எனக்கு ஒரு இடம் இல்லை. ஏனென்றால் அதை மூடும் இரத்தத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. மாசற்றவருடைய காயின் நானாகிவிட்டேன் என்கிறான் யூதாஸ். இந்த சமயத்தில் தான் தற்கொலை செய்யும் எண்ணம் அவன் இருதயத்திற்குள் புகுந்திருக்க வேண்டும் என நினைக்கிறேன். யூதாஸின் முகம் பயங்கரமா இருக்கிறது. அந்த மேட்டிலிருந்து குதித்து ஒலிவத்தோப்பு வழியே தான் வந்த பாதையை விட்டு வேறு பாதை வழியாக அவன் ஓடுகிறான். காட்டு மிருகங்களால் துரத்தப்பட்டு ஓடுகிறவனைப் போல் இருக்கிறான். பட்டணத்துக்கு திரும்பி போகிறான். தன் மேல் வஸ்திரத்தால் எப்படி தன்னை முடியுமோ அப்படி மூடிக்கொள்கிறான். தன் காயத்தையும் முகத்தையும் முடிந்தளவு மூடியபடி தேவாலயத்தை நோக்கி நடக்கிறான். அப்படி போகிற வழியில் ஒரு சந்தியில் சேசுவை பிளாத்துவிடம் இழுத்து கொண்டு போகிற கும்பலை சந்திக்கிறான். அவனால் திரும்பி சென்று விட முடியவில்லை. ஏனென்றால் பின்னால் இருந்து மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி நெருக்குவதால் முன்னே தள்ளுகிறார்கள். அவன் உயர்ந்த ஆளாயிருப்பதால் கட்டாயமாக மேலே காணப்படுகிறான். அவனும் காண்கிறான். அப்போது சேசுவின் கண்களை சந்திக்கிறான். ஒரு கணம் இருவரும் பார்க்கிறார்கள். சேசு கட்டப்பட்டு அடிக்கப்பட்டவராய் கடந்து போகிறார். அப்போது யூதாஸ் மயங்கியவனைப் போல் பின்புறமாக சாய்ந்து விழுகிறான். ஜனக்கூட்டம் இரக்கமற்று அவனை மிதிக்கிறது. அவனோ எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. அவன் அந்த கண்களை சந்திப்பதற்கு பதிலாக உலகம் முழுவதாலும் மிதிக்கப்பட தயாராக இருக்கிறான். கடவுள் கொலை செய்கிறவர்கள் வேத சாட்சியுடன் கடந்து போய் தெரு காலியான பின் யூதாஸ் எழுந்து மீண்டும் தேவாலயத்திற்குள் ஓடி போகிறான். தேவாலய அடைப்பு காவலால் மீது மோதி அந்த ஆளை கீழே விழத்தாட்ட பார்க்கிறான். வெறி கொண்ட அவனை உள்ளே நுழைய விடாதபடி தடுக்க மற்ற காவலர்கள் ஓடி வருகிறார்கள். மூர்க்கமடைந்த காலை போல் அவன் அவர்களையெல்லாம் தட்டி விடுகிறான். காவலரில் ஒருவன் யூதாஸை விடாமல் பிடிக்கிறான். ஆலோசனை சங்க சாலைக்குள் அவனை நுழைந்து விடாதபடி அவனை பற்றி கொள்கிறான். யூதாஸ் அவனுடைய குரல் வலையை பிடித்து நெறித்து 3 படிகளுக்கும் கீழே தள்ளி செத்தவனாக அல்லது நிச்சயம் சாகும் தருணத்தை போட்டு விடுகிறான். அங்கே யூத ஆலோசனை சங்கம் கூடி இன்னும் விவாதித்து கொண்டிருக்கிறது. யூதாஸ் சாலைக்குள் புகுந்து ஆலோசனை சங்க நடுவில் சற்று முன் சேசு நின்று அதே இடத்தில் நின்று கொண்டு, உங்கள் பணம் எனக்கு வேண்டாம், நீங்கள் நாசமாய் போங்கள் என்று கத்துகிறான். நரகத்திலிருந்து வெளியேறிய பசாசு போல் இருக்கிறான். ரத்தம் அடிந்து கொண்டு அலங்கோலமாய் ஜன்னி கண்டவன் போல் கோபாவாசமாய் கோலை ஒழுக கைகள் நகங்களைப் போல் இருக்க கத்துகிறான். அது குறைப்பது போல் இருக்கிறது. அப்படி கிரீச்சிட்டு கோரமாய் ஊளையிட்டு பேசுகிறான். உங்கள் பணம் எனக்கு வேண்டாம். சபிக்கப்பட்டவர்களே, என்னை அழித்து விட்டீர்கள். மிக பெரிய மகா பாவத்தை நான் செய்ய வைத்து விட்டீர்கள். உங்களைப் போல் நானும் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அந்த இரத்தமும் என் மரணமும் உங்கள் மேல் விழட்டும். உங்கள் மேலே வேண்டாம். அந்த தரை இரத்தத்தால் கரைப்பட்டிருப்பதை யூதாஸ் காண்கிறான். இங்கேயுமா ரத்தம்? எல்லா இடத்திலும் அவன் ரத்தம் எங்கும் இருக்கிறது. சர்வேசனின் செம்மறியிடம் எவ்வளவு ரத்தம் உள்ளது? அது சாகாமல் உலகம் முழுவதையும் நிரப்ப அதை நானே சிந்தினேனே. நீங்கள் தூண்டிவிட்டதால் சாபம், நித்தியத்திற்கும் உங்களுக்கு சாபம். இந்த சுவர்கள் சபிக்கப்படட்டும். அவசங்கைப்பட்ட இந்த ஆலயம் சபிக்கப்படட்டும். கடவுள் கொலைகாரன் பெரிய குரு சபிக்கப்படட்டும். அருகதை இல்லாத குருக்களும் போலி சாஸ்திரிகளும் வேஷதாரிகளான பரிசேயரும் குரூர யூதர்களும் பதுங்கும் வேதபாரகரும் சபிக்கப்படட்டும். நானும் சபிக்கப்படுவேனாக. என்னை சபியுங்கள். உங்கள் பணத்தை வைத்து கொள்ளுங்கள். தூக்கு கயிறு என்னை நெரிப்பது போல் அது உங்கள் ஆன்மாக்களையும் உங்கள் தொண்டைகளில் நெரிக்கட்டும் என்று கூறிய யூதாஸ் பணப்பையை கைப்பாசின் வாயில் வீசி எறிந்துவிட்டு ஊளையிட்டபடி வெளியேறுகிறான். நாணயங்கள் தரையில் சிதறி கிடக்கின்றன. கைப்பாசின் வாயில் இரத்தம் அடிகிறது. யாருமே அவனை தடுக்க துணியவில்லை. யூதாஸ் வெளியே வந்து தெருக்கள் வழியே ஓடுகிறான். சேசு ஏரோதிடம் போகையிலும் அங்கிருந்து திரும்பி வருகையிலும் இருமுறை இறுதியாக அவன் சந்திக்கிறான்.
பட்டணத்தின் மத்திய பாகத்தை விட்டு மிக ஒதுங்கிய சந்துகளின் வழியாக கண்டபடி ஓடி மறுபடியும் ராபோஜன வீட்டை வந்தடைகிறான். அது ஆள் இல்லாத வீடு போல பூட்டி கிடக்கிறது. அவன் நின்று அவ்வீட்டை நோக்குகிறான். தாய் என்று சொல்கிறான். அவனால் எதுவும் தீர்மானிக்க முடியவில்லை. எனக்கும் ஒரு தாய் இருக்கிறாள். நான் ஒரு தாயின் மகனை கொன்று விட்டேன். அப்படியும் நான் உள்ளே போக வேண்டும். அந்த அறையை மீண்டும் பார்க்க வேண்டும். அங்கே இரத்தம் இல்லை என்கிறான். கதவை தட்டுகிறான். திரும்பவும் தட்டுகிறான். இன்னொரு முறையும் தட்டுகிறான். வீட்டு எஜமானி கதவை திறக்க வருகிறாள். பாதி கதவை திறக்கிறாள். யூதாஸ் இப்படி கொந்தளித்து அடையாளம் தெரியாத அளவு மாறி போயிருந்ததை கண்டதும் ஒரு கூக்குரல் இடுகிறாள். கதவை தள்ளி திறந்து பயந்தபடி நின்ற அந்த ஸ்திரீயை கீழே தள்ளிவிட்டு உள்ளே போகிறான். ராபோஜன சாலைக்கு திறக்கிற சிறிய கதவை நோக்கி ஓடிச் செல்கிறான். அதை திறந்து உள்ளே நுழைகிறான். திறந்திருக்கும் ஜன்னல்கள் வழியாக அழகிய சூரிய வெளிச்சம் உள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. யூதாஸ் ஒரு விடுதலை பெருமூச்சு விடுகிறான். மேலும் உள்ளே செல்கிறான். அங்கே எல்லாம் அமைதியாகவும் நிசப்தமாகவும் இருக்கிறது. தட்டுகள் எல்லாம் முன்பு வைக்கப்பட்டபடியே உள்ளன. அவைகள் யாரும் சீர்படுத்தவில்லை என்று தெரிகிறது. சாப்பிட போகிறார்களோ என்று நினைக்க தோன்றும். யூதாஸ் மேசையை நோக்கி போகிறான். ஜாடியில் திராட்சை ரசம் இருக்கிறதா என்று பார்க்கிறான். இரு கைகளாலும் ஜாடியை தூக்கி பிடித்து ஆவலுடன் ரசத்தை குடிக்கிறான். பின் உட்காருகிறான். கைகளை மடித்து மேசையில் வைத்து அதிலே தலையை சாய்த்து ஓய்வு கொள்கிறான். அவன் சேசு அமர்ந்த அதே இடத்தில் தான் அமர்ந்திருப்பதை கவனிக்கவில்லை. தனக்கு முன்னால் நற்கருணைக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இருப்பதையும் அவன் கவனிக்கவில்லை. இவ்வளவு ஓட்டத்திற்கு பின் மூச்சு வாங்குதல் நிற்கும் வரை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறான். பின் ஏறிட்டு பார்த்து பாத்திரத்தை காண்கிறான். தான் உட்கார்ந்திருப்பது எங்கே என்பதை உணர்கிறான். பேய் பிடித்தவனை போல் எழுகிறான். ஆனால் அந்த பாத்திரம் அவனை கவர்கிறது. அதன் அடியில் கொஞ்சம் சிவப்பு திராட்சை ரசம் இன்னமும் இருக்கிறது. சூரிய ஒளி பாத்திரத்தில் பட்டு அப்பாத்திரம் வெள்ளியால் செய்யப்பட்டதாக தெரிகிறது. ரசத்தை சிவப்பு ஜுவாலை போல் காட்டுகிறது. ரத்தம், ரத்தம், இங்கேயும் ரத்தம், அவனுடைய ரத்தம், அவனுடைய ரத்தம். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை வாங்கி பருகுங்கள். இது என் ரத்தம், உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். நான் சபிக்கப்பட்டேன். அது என் பாவத்தை போக்கும்படி எனக்காக இனி அது சிந்தப்பட முடியாது. நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அவன் என்னை மன்னிக்க முடியாது. ஓடிவிடு, ஓடிவிடு. கடவுளுக்கு காயினாக ஆனவன் அமைதி காண ஒரு இடமும் இல்லை. மரணம், எனக்கு மரணம் மட்டுமே, எனக்கு மரணம். யூதாஸ் வெளியேறுகிறான். அங்கே மாதாவின் முன்பாக வந்து நிற்கிறான். சேசு மாதாவை வைத்துவிட்டு போன அறையில் வாசலில் அவர்கள் நிற்கிறார்கள். வெளியில் சத்தம் கேட்டு பார்க்க வந்தார்கள். வெகு நேரமாய் திரும்பி வராத அருளப்பராக இருக்கக்கூடும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அவர்கள் இரத்தமெல்லாம் இழந்து விட்டவர்கள் போல் வெளிரி காணப்படுகிறார்கள். அவர்களின் துயரம் அவர்கள் கண்களை இன்னும் கூடுதல் சேசுவின் கண்களைப் போலவே ஆக்கியுள்ளது. யூதாஸின் கண்கள் மாதாவின் கண்களை சந்திக்கின்றன. மாதாவின் கண்கள் தெருவில் சேசு அவனை பார்த்த அதே அர்த்தமுள்ள துயர பார்வையால் யூதாஸை நோக்குகின்றன. ஓ என்று பயந்து ஓலமிட்டு அவன் சுவரில் சாய்கிறான். யூதாஸ் என்று அழைக்கிறார்கள் மாதா. மீண்டும் யூதாஸ், எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். சேசு கூறிய அதே வார்த்தைகள், துயரமான அன்புடன் அவை கூறப்படுகின்றன. அந்த வார்த்தைகளை யூதாஸ் நினைத்து கொண்டு கத்துகிறான். யூதாஸ் என்று மறுபடியும் கூப்பிட்டு, நீ என்ன செய்தாய்? இவ்வளவு அன்புக்கு காட்டி கொடுத்தா பதிலளித்தாய் என்கிறார்கள். அவர்களின் நடுங்கும் குரலே அவனை அன்பு பாராட்டுவதாகவே உள்ளது. யூதாஸ் ஓட பார்க்கிறான். யூதாஸ், யூதாஸ், நில், நில், கேள், அவருடைய பெயரால் சொல்கிறேன், மனம் திரும்பு. யூதாஸ், அவர் உன்னை மன்னிக்கிறார். மாதா அவனை கூப்பிட்ட குரல் ஒரு பசாசையே மனம் திருப்பி இருக்கும். யூதாசோ ஓடிப்போய்விட்டான். மாதாவின் குரலும் தோற்றமும் வரப்பிரசாதத்தின் முடிவான முயற்சியாயிருந்தது. ஆனால் அவன் அதை எதிர்த்து நின்றதால் அதுவே தயவு இழந்த முடிவான செயலாயிற்று. யூதாஸ் தடிமாறிக்கொண்டே போகிறான். மாதாவை அழைக்க வீட்டை நோக்கி வருகிற அருளப்பரை சந்திக்கிறான். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. சேசு கல்வாரிக்கு புறப்பட போகிறார். மாதாவை அவர்கள் குமாரனிடம் கூட்டி போகும் சமயமாயிற்று. அருளப்பர் யூதாஸை அடையாளம் கண்டு கொள்கிறார். சற்று முன்பிருந்த வடிவான யூதாஸின் அடையாளம் இப்பொழுது இல்லாதிருந்தும் கூட, நீயா இங்கே என்று எரிச்சலுடன் கேட்கிறார். தேவகுமாரன் கொலைகாரா, நீ சபிக்கப்பட கடவாய். ஆண்டவர் தீர்ப்பிடப்பட்டு விட்டார். சந்தோஷப்படு, உனக்கு முடிந்தால். வழியை விட்டு விலகு. நான் தாயை அழைக்கப் போகிறேன். உன் அடுத்த பலிப்பொருளான அவர்களை உன்னை சந்திக்க வைத்து விடாதே, ஈனனே. யூதாஸ் ஓடிவிடுகிறான். அவன் தன் கிழிந்த மேலாடையை கொண்டு கண்களுக்கு ஒரு திறப்பு தவிர தலை முழுவதும் மூடி இருக்கிறான். பிளாத்துவின் அரண்மனைக்கு போகாத வெகு சில மக்கள் ஒரு பைத்தியக்காரனை கண்டு விலகுவது போல் யூதாஸை கண்டு ஒதுங்குகிறார்கள். அவன் அப்படியே காணப்படுகிறான். யூதாஸ் புறநகர் பகுதியில் அலைகிறான். இடைக்கிடையே இயேசுவின் பின்னால் போகிற ஜனகும்பல் போடும் கூச்சலின் எதிரொலி காற்று வாக்கியில் வந்து கேட்கிறது. ஒவ்வொரு தடவை அது கேட்கும் போதும் யூதாஸ் நரியை போல் உளையிடுகிறான்.
நான் நினைக்கிறேன் அவனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடித்து விட்டதென்று. ஏனென்றால் அவன் ஓயாமல் தாழ்ந்த சுவர்களில் தன் தலையை மோதிக்கொள்கிறான். அல்லது அவனுக்கு நீர் வெறுப்பு கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் நீர் வடிவமான எதை கண்டாலும் தண்ணீர், ஒரு குழந்தையை கொண்டு செல்லும் பால் பாத்திரம், ஒரு ஆட்டு தோற்பையிலிருந்து வடியும் எண்ணெய், அவன் ரத்தம் ரத்தம் என்றே உலையிடுகிறான். ஓடையிலும் சுனைகளிலும் நீர் அருந்த விரும்புகிறான். ஆனால் அவனால் அதை அருந்த முடியவில்லை. காரணம், தண்ணீர் அவனுக்கு இரத்தமாக தெரிகிறது. அப்படியே சொல்லவும் செய்கிறான், இது இரத்தம், இது இரத்தம், அது என்னை மூழ்கடிக்கிறது, என்னை எரிக்கின்றது, நான் எரிகிறேன். நேற்று அவனின் தன் இரத்தத்தை எனக்கு தந்தான், அது என்னிடத்தில் நெருப்பாகிவிட்டது. நான் சபிக்கப்பட கடவேனாக, நீயும் சபிக்கப்படு என்கிறான். எருசலேமை சுற்றியுள்ள குன்றுகளில் ஏறி இறங்கி திரிகிறான். தன்னை தடுக்க கூடாமலே கொல்கத்தாவை நோக்கி இழுக்கப்படுகிறான். ஊர்வலம் கொல்கத்தா குன்றில் சுற்றி வளைந்து ஏறுவதை தூரத்திலிருந்து 2 தடவை காண்கிறான். பார்த்து ஊழையிடுகிறான். ஊர்வலம் குன்றின் உச்சியை வந்தடைந்து விட்டது. யூதாசும் ஒலிவ மரங்களால் மூடப்பட்ட ஒரு குன்றின் உச்சியில் நிற்கிறான். ஒரு நாட்டுப்புற வேலியை அதன் சொந்தக்காரனை போல் அல்லது அங்கே நன்றாக பழக்கப்பட்டவன் போல் திறந்து கொண்டு அவ்விடத்திற்குள் வந்திருக்கிறான். யூதாசுக்கு மற்றவர்களின் உடைமைகளை பற்றி ஒரு மதிப்பும் கிடையாது என்பதே என் கருத்து. ஒரு மேட்டின் ஓரத்தில் ஒரு ஒலிவ மரத்தடியில் நேராக நின்று கொல்கத்தாவை பார்க்கிறான். சிலுவைகள் நாட்டப்படுவதை கண்டு சேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் என்பதை கண்டுபிடிக்கிறான். அவனால் எதையும் காணவோ கேட்கவோ கூடவில்லை. ஆனால் அவனுடைய பிறந்த மனநிலையோ அல்லது சாத்தானுடைய மாய செயலோ அவன் கல்வாரின் உச்சியில் இருப்பது போலவே அவன் காணவும் கேட்கவும் செய்கிறது. மாய கவர்ச்சிக்கு உட்பட்டவனைப் போல் அவன் அதை பார்க்கிறான். மேலும் பார்க்கிறான், போராடுகிறான். பார்க்காதே, பார்க்காதே, என்னை நோக்கி பார்க்காதே, என்னோடு பேசாதே, என்னால் தாங்க முடியவில்லை. சாகு, சாகு, சபிக்கப்பட்டவனே. என்னை பயமுறுத்துகிற அந்த கண்களை மரணம் மூடட்டும். என்னை சபிக்கிற அந்த வாய் மூடட்டும். நானும் உன்னை சபிக்கிறேன், ஏனென்றால் நீ என்னை காப்பாற்றவில்லை. யூதாசின் முகம் எவ்வளவு கலங்கிவிட்டது என்றால் யாரும் அதை பார்க்க கூடாததா இருக்கிறது. அவனுடைய ஊழையிடம் வாயிலிருந்து 2 பெரிய கோலை தாரைகள் பாய்கின்றன. கடிப்பட்ட கண்ணும் வெளிரி வீங்கி போயிருக்கிறது. அதனால் அவன் முகம் திருகி தெரிகிறது. அவனுடைய பிசுபிசுத்த முடியும் இவ்விடைப்பட்ட மணிகளில் மிக கருப்பாக வளர்ந்துள்ள தாடியும் அம்முகத்தை துக்கமிறங்கியதாக காட்டுகின்றன. அவன் கண்கள் அவை உருளுகின்றன, உருக்கணிக்கின்றன, நெருப்பு போல் இருக்கின்றன. அசல் பசாசின் கண்கள். யூதாஸ் தன் இடையை 3 சுற்று சுற்றி கட்டியிருந்த தடித்த சிவப்பு கம்பளி கயிற்றை உருவி எடுக்கிறான். ஓர் ஒலிவ மரத்தில் அதை சுற்றி தன் பலமெல்லாம் கூட்டி இழுத்து பார்த்து அதன் பலத்தை பரிசோதிக்கிறான். அது தாக்கு பிடிக்கிறது, கெட்டியாயிருக்கிறது. ஒரு பொருத்தமான ஒலிவ மரத்தை தேடுகிறான். இதோ அந்த மேட்டிலிருந்து வெளியே நீண்டு நிற்கிறது, களைந்த இலைகளுடன். சரிதான், மரத்தில் அவன் ஏறுகிறான். தரை இல்லாத வெற்றிடத்தில் நீண்டு நிற்கிற கெட்டியான கிளையில் ஒரு முடிச்சை இறுக கட்டுகிறான். ஒரு சுருக்காங்கண்ணியும் கட்டியிருக்கிறான். கடைசி தடவையாக கல்வாரியை பார்க்கிறான். தலையை சுருக்காங்கண்ணிக்குள் நுழைக்கிறான். இப்பொழுது அவன் கழுத்தை சுற்றி 2 கழுத்தணிகள் இருப்பது போல் தெரிகிறது. பின் மண்மேட்டின் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு உந்தி ஒரு உதைத்து ஆகாய வேளையில் தன்னை வீழ்த்துகிறான். முடிச்சு அவன் கழுத்தை நெரிக்கிறது. சில வினாடிகள் போராடுகிறான். கண்கள் அகோரமாய் சுழல்கின்றன. மூச்சு திணறலால் முகம் இருளடைகிறது. வாய் திறக்கிறது. கழுத்து நரம்புகள் பருத்து கருப்பாகின்றன. கடைசி வலிப்புகளால் கால்களை 4-5 தடவை ஆகாயத்தில் உதைக்கிறான். திறந்த வாயிலிருந்து 2 இருண்ட சோலை நாக்கு வெளியே தொங்குகிறது. கண்விழிகள் வெளியே பிதுங்கி இரத்தம் பட்ட வெள்ளை விழிகள் வெளியே தெரிகின்றன. கருவிழிகள் மேலே மறைகின்றன. அவன் இறந்து விட்டான். புயல் காற்றுக்கு முன் வந்த பலத்த காற்று இந்த கொடிய ஊசல் குண்டை அங்குமிங்கும் ஆட்டுகிறது. தன் நூலில் தொங்கும் பயங்கர சிலந்தி பூச்சி போல சுழலச் செய்கிறது. காட்சி இவ்வாறு முடிகிறது. இதையெல்லாம் நான் சீக்கிரம் மறந்து விடுவேன் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நிச்சயமாக இது ஒரு பயங்கரமான காட்சியாகும். சேசு கூறுகிறார், மிக பயங்கரமான காட்சிதான், ஆனால் பயனற்றதல்ல. யூதாஸ் அப்படி ஒன்று முக்கியமில்லாத ஒரு சாதாரண காரியத்தை தான் செய்தான் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். அவன் இல்லாமல் இரட்சணியம் நிறைவேறி இருக்காது. எனவே கடவுளின் கண்களில் அவனுடைய காரியம் நியாயப்படுத்தப்படுகிறது. எனவே அவன் மன்னிக்கப்பட தகுதியுடையவன் தான் என்றும் சிலர் பேச துணிகிறார்கள். நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், நரகம் ஏற்கனவே இல்லாதிருந்தால் அது தன் வாதைகளின் முழுமையானதாக, ஒருவேளை இராதிருந்தால் அது யூதாசுக்காக இன்னும் அதிக பயங்கரமுள்ளதாக உண்டாக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் எல்லா பாவிகளிலும் எல்லா சபிக்கப்பட்ட ஆத்துமங்களிலும் அவனே மிக பெரிய பாவியாகவும் அதிகம் சபிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறான். நித்தியத்திற்கும் அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகளில் சிறிதளவு தளர்வு கூட இருக்காது. தன் மனக்குத்தலை அவன் மனம் திரும்புதலாக மாற்றி இருந்தால்
அந்த மனக்குத்துதலே அவனை ரட்சித்திருக்கும். ஆனால் அவன் மனம் திரும்ப மாட்டான். மேலும் அவனுடைய காட்டிக் கொடுதலாகிய குற்றம் கூட என் நேச பலவீனமாகிய பேரிரக்கத்தால் மன்னிக்கப்படக்கூடியதாகவே இருந்தாலும் அவன் அந்த முதல் குற்றத்தோடு தேவதூஷணத்தையும் வரப்பிரசாதத்தின் குரல்களை எதிர்த்து நிற்பதையும் என் வரப்பிரசாதத்தை இன்னமும் முந்திய காரியங்களை அவன் சிந்திக்க செய்வதன் மூலம் கடும் அச்சங்கள், என் ரத்தம், என் மேற்போர்வை, என் பார்வைகள், என் திவ்ய நற்கருணை ஏற்படுத்தப்பட்டதன் சுவடுகள், என் திருமாதாவின் வார்த்தைகள் ஆகியவற்றை கொண்டு அவனோடு பேச விரும்பியது. அவனோ இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நின்றான். எதிர்த்து நிற்க அவன் விரும்பினான். காட்டிக் கொடுக்க அவன் விரும்பியது போல, சபிக்க விரும்பியது போல, தற்கொலை செய்து கொள்ள விரும்பியது போல. நன்மை தீமை இரண்டிலும் முக்கியமாய் இருப்பது ஒருவனுடைய சித்தமே. தீமையில் சித்தம் சம்பந்தப்படாத போது நானாகவே மன்னிக்கிறேன். ராயப்பனை சிந்தியுங்கள். அவன் என்னை மறுதளித்தான். ஏன் என்று அவனுக்கே கூட தெரியாது. ராயப்பன் ஒரு கோழையா? இல்லை, என் ராயப்பன் ஒரு கோழை அல்ல. படை வீரர்களையும் தேவாலய காவலர்களையும் எதிர்கொண்டு என்னை காப்பதற்காக அவன் மால்கூஸின் காதை காயப்படுத்த துணிந்தான். அதனால் தன் சொந்த உயிரையும் கூட ஆபத்துக்குள்ளாக்கினான். அதன் பின் அவன் ஓடிப்போனான். ஆனாலும் அது அவனுடைய சித்தம் அல்ல. அதன் பின் தன்னுடைய சொந்த வழியில் நிலைத்திருந்தான். அதன்பின் தன்னுடைய சொந்த சித்தம் இல்லாமலேயே என்னை மறுதளித்தான். பிற்பாடு அவன் என் வழியில் நிலைத்திருந்தான். ஒரு சிலுவையின் மீது தனது மரணத்தை அடையும் வரையிலும் அவன் என் சிலுவை பாதையில் தொடர்ந்து நடந்தான். அதன் பிறகு தனது அச்சமற்ற விசுவாசத்தின் காரணமாக கொல்லப்படும் அளவுக்கு மிக பயனுள்ள அளவிற்கு அவன் எனக்கு சாட்சியம் கூறினான். நான் என் ராயப்பனை ஆதரித்து காக்கிறேன். அவனுடைய குழப்பம்தான் அவனுடைய மனித சுபாவத்தின் கடைசி குற்றமாக இருந்தது. ஆயினும் அவனுடைய ஞான சித்தம் அவ்வேளையில் அங்கு பிரசன்னமாயிருக்கவில்லை. தனது மனுஷீகத்தின் பாரத்தால் மந்தமாக்கப்பட்டு அது உறங்கி கொண்டிருந்தது. அது விழித்தெழுந்த போது பாவத்தில் நிலைத்திருக்க அது விரும்பவில்லை. மாறாக உத்தமமாயிருக்க அது விரும்பியது. நானும் அவனை உடனே மன்னித்தேன். யூதாஸ் விரும்பவில்லை. அவன் பைத்தியமாகவும் தண்ணீரை கண்டு அஞ்சுபவனாகவும் இருந்தான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சாத்தானின் கடுங்கோபத்தால் தான் அவன் அப்படி இருந்தான். குற்றமுள்ளவன் பயத்தின் நிழலை எல்லாவற்றிலும் காண்கிறான். அவற்றை உருவாக்குவது அவனுடைய மனச்சான்றுதான். அதன்பின் சாத்தான் அத்தகைய நிழல்களை உண்டாக்குகிறான். ஆனால் அவையும் கூட அவற்றை உண்டாக்கியவனுடைய விருப்பத்திற்கு எதிராக இன்னமும் ஒரு இருதயத்தை மனம் திருப்பக்கூடியதாக இருக்கின்றன. அதன்பின் சாத்தான் அந்த நிழல்களை நம்பிக்கை இழப்பிற்கு இட்டுச் செல்கிற பயங்கர பேய் உருவங்களாக மாற்றுகிறான். இந்த நம்பிக்கை இழப்பு கடைசி குற்றமாகி தற்கொலைக்கு வழியாகிறது. காட்டிக் கொடுத்தலின் விலையாகிய 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் வீசி எறிந்ததை மனம் திரும்புதலின் நீதியுள்ள சித்தத்தினால் அன்றி கடுங்கோபத்தின் காரணமாக அவன் செய்திருந்தான் என்றால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? மனம் திரும்புதலின் நீதியுள்ள சித்தத்தால் தீய செயல்களின் கனிகளை தன்னிடமிருந்து அகற்றிவிடும் செயல் மட்டுமே பேறுபலன் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அது ஒரு பயனற்ற பரித்தியாகமாக இருந்தது. அவனிடம் பேசுகிற வரப்பிரசாதமாகவும் என் நாமத்தினால் அவனை மன்னிக்கிற என் பொக்கிஷதாரராகவும் இருந்த என் பரிசுத்த மாதா அவனிடம், மனம் திரும்பு யூதாஸ், அவர் உன்னை மன்னிக்கிறார் என்றார்கள். ஓ, அவனை நான் மன்னித்திருப்பேனே. இரக்கம் என்று கதறியபடி அவன் மட்டும் என் தாயின் பாதத்தில் விழுந்திருப்பானாகில். கிருபதயாபத்தின் மாதாவாகிய அவர்கள் காயப்பட்ட ஒரு மனுஷனைப் போல் அவனை தூக்கி எடுத்து அவனுடைய பெருங்குற்றத்தை அவன் செய்யும்படி சாத்தான் அவனிடம் தூண்டி எழுப்பிய சாத்தானுக்குரிய காயங்களின் மீது அவர்கள் தன் ரட்சிப்பின் கண்ணீரை பொழிந்திருப்பார்களே. அதன்பின் அவனை என்னிடம் என் சிலுவை நடிக்கு கரத்தை பிடித்து அழைத்து வந்திருப்பார்கள். சாத்தான் மறுபடியும் அவனை பறித்து கொள்ளாதபடியும் சீடர்கள் அவனை அடிக்காதபடியும் சகல பாவிகளிலும் பெரிய பாவியாகிய அவன் மீது முதலில் என் ரத்தம் சிந்தும்படியாக அவனை என்னிடம் என் மாதா கொண்டு வந்திருப்பார்கள். அவர்களே பரிசுத்தனத்திற்கும் குற்றத்திற்கும் நடுவில் தனது பலிபீடத்தில் ஆச்சரியத்திற்குரிய குருவாக இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கன்னியர்களுடையவும் அச்சிஷ்டவர்களுடைய மாதாவாக இருக்கும் அதே வேளையில் அவர்கள் பாவிகளின் அடைக்கலமாகவும் இருக்கிறார்களே. ஆனால் அவன் அதை விரும்பவில்லை. சுயாதீன சித்தத்தின் தனி பெரும் வல்லமையை தியானியுங்கள். அதிலே நீங்கள் முழு அதிகாரமுள்ள நடுவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சுயாதீன சித்தத்தின் தனி பெரும் வல்லமையை தியானியுங்கள். அதிலே நீங்கள் முழு அதிகாரமுள்ள நடுவர்களாக இருக்கிறீர்கள். அதன் வழியாகவே நீங்கள் மோட்சத்தையோ அல்லது நரகத்தையோ பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தில் விழாமல் நிலைத்திருப்பது என்பதன் பொருள் என்ன என்று தியானியுங்கள். சிலுவையில் அறையுண்டவர் தாம் உங்களை நேசிப்பதாகவும் உங்களை அடிக்க தாம் விரும்பவில்லை என்றும் அப்படி செய்ய தம்மால் முடியாதென்றும் உங்களிடம் சொல்லும்படியாக சிலுவையில் அறையுண்டவராக கரங்களை விரித்தபடி காத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை தண்டிக்க அவர் தம் கரங்களை சுதந்திரமாக இராதபடி உங்களை கட்டியணைக்கும் வாய்ப்பை அவர் மறுத்து தள்ளுகிறார்.
ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை தண்டிக்க தம் கரங்கள் சுதந்திரமாக இருக்காதபடி உங்களை கட்டி அணைக்கும் வாய்ப்பை அவர் மறுத்து தள்ளுகிறார். அதுவே சிலுவையில் அறையுண்டவராய் இருப்பதில் அவருடைய ஒரே துயரமாக இருக்கிறது. மனம் திரும்பி பாவத்தை விட்டுவிட விரும்புகிறவர்களுக்கு தேவ நம்பிக்கையின் காரணராயிருக்கிற சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துநாதர் மனம் திரும்பாதவர்களுக்கு சாபமாகவும் அவர்கள் தங்களின் மீது தாங்களே காட்டும் வன்மையின் காரணமாகவும் ஆகிவிடுகிறார். அவர்கள் பாவத்தில் பிடிவாதமாய் நிலைத்திருப்பதன் மூலம் தங்கள் ஆத்துமங்களுடையவும் சரீரங்களுடையவும் கொலைஞர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களை மீட்டு ரட்சிக்கும் நம்பிக்கையில் தம்மையே பலியிட அனுமதித்த சாந்தமுள்ள இரட்சகரின் காட்சி அவர்களுக்கு பயங்கரத்துக்குரிய தோற்றமாக ஆகிவிடுகிறது. மேரி, இந்த காட்சியை பற்றி நீ முறையிட்டாய். ஆனால் என் பிரியமுள்ள மகளே, இன்று திருப்பாடுகளின் வாரத்தில் பெரிய வெள்ளியாக இருக்கிறது. நீ துன்பப்பட வேண்டும். நீ கண்டு அனுபவித்த மாதாவின் துயரங்களோடும் என் துயரங்களோடும் பாவிகள் பாவத்தில் நிலைத்திருப்பதை காணும் கசப்பால் விளைகிற உன்னுடைய துயரத்தையும் சேர்க்க வேண்டும். அது எங்கள் துயரமாகவும் இருந்தது. அதுவே உன்னுடைய துயரமாகவும் இருக்க வேண்டும். மாதா துன்பப்பட்டார்கள். என் வாதைகளினால் தான் துன்பப்பட்டது போலவே இப்போது மனம் திரும்ப விரும்பாத பாவிகளை குறித்தும் அவர்கள் இன்னமும் துன்பப்படுகிறார்கள். எனவே நீயும் அதை அனுபவிக்க வேண்டும். இப்போது இளைப்பாறு. இன்னும் 3 மணி நேரத்தில் நீ முழுமையாக என்னுடையவளாகவும் மாதாவினுடையவளாகவும் இருப்பாய். என் பாடுகளின் இனிய சிறு வயலட் மலரே, மாதாவின் பாடுகளின் மலரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சேசு கூறுகிறார். குருத்து ஞாயிறு. சேசு மாதா என்னும் இணை ஆதாம் ஏவாள் என்னும் இணைக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. அதுவே ஆதாம் ஏவாளின் நடத்தை முழுவதையும் நீக்கி மனுஷீகத்தை அதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது இருந்த நிலைக்கு, அதாவது சிருஷ்டிகரால் அதற்கு வழங்கப்பட்ட வரப்பிரசாதத்திலும் சகல கொடைகளிலும் வளமுள்ள நிலைக்கு திரும்பவும் கொண்டு வர நியமிக்கப்பட்ட இணையாக இருக்கிறது. சேசு மாதா என்னும் இந்த இணையின் செயல்களின் வழியாக மனுக்குலம் முழுவதுமாக மறுபடியும் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டது. இவ்விருவரும் இவ்வாறு மனித குடும்பத்தின் புதிய ஸ்தாபகர்களாகிறார்கள். முந்தின காலம் முழுவதும் நீக்கப்பட்டு விட்டது. புதிய மனிதனின் காலமும் வரலாறும் புதிய ஏவாளாகிய மாமரி சிருஷ்டிப்பின் ஒரு முழுமையான நேர்முறையான மாற்றத்தின் மூலமாகவும் ஆண்டவரின் செயல் வழியாகவும் தன் மாசற்ற திருவுதரத்திலிருந்து புதிய ஆதாமை பிறப்பித்த இந்த கணத்திலிருந்தே தொடங்குகின்றன. ஆனாலும் ஆபத்தான சுகவீனம், பரஸ்பர அழிவு, தரித்திரம், இன்னும் அதிகமான ஞான வறுமை. ஏனென்றால் பாவம் செய்த பிறகு ஆதாமும் ஏவாளும் தங்களிடமிருந்து சகலமும் அகற்றப்பட்டு விட்டதை அறிந்து கொண்டார்கள். அது பரிசுத்த பிதா அவர்களுக்கு கொடுத்த அளவற்ற திரவியமாயிருந்தது. ஆகியவற்றின் காரணமாக சேசுவும் மாதாவும் சகலத்தையும் முதல் பெற்றோர் செய்த முறைக்கு நேர் எதிரான முறையில் செய்ய வேண்டியிருந்தது. எனவே கடவுள் விரும்புகிற சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளுமாறு தனது மாம்சத்திலும் உணர்வுகளிலும் சிந்தனைகளிலும் சித்தத்திலும் தன்னையே தாழ்த்தி பலியாக்குகிற உத்தமத்தனத்தின் அளவுக்கு அவர்கள் இருவரும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிற்று. எனவே அவர்கள் இருவரும் தங்கள் பரிசுத்த தனத்தை பூரணமான தூய கற்பின் நிலைக்கு எடுத்து செல்கிறார்கள். இதனால் மாம்சம் பூரண பரிசுத்தர்களாகிய எங்கள் இருவருக்கும் மாம்சம் என்பது என்னவா இருக்கிறது? வெற்றி பெற்றதாயிருந்த ஆத்துமத்தின் மீது தண்ணீரின் ஒரு மூடு துகில், ஆட்சி செலுத்துவதாக இருந்த இஸ்பிரித்துவின் மீது காற்றின் ஒரு வருடல், எஜமானனாய் இருக்கும் இஸ்பிரித்துவை தனியே விட்டு அதனை கரைப்படுத்தாத ஒரு படிக பொருள், நசுக்குகிற பாரமாயிராமல் உயர்த்துவதாக இருக்கிற ஒரு உள்ளுணர்வு. இப்படித்தான் மாமிசம் எங்களுக்கு இருந்தது. ஒரு லினன் துகிலை விட குறைவான பாரமும் அதிக உயர்வும் உள்ளதாக உலகத்திற்கும் மனித சுபாவத்திற்கு மேற்பட்டதாக ஆகியிருந்த சுயத்தன்மையின் பிரகாசத்திற்கும் இடையில் வைக்கப்பட்ட ஒரு எடையற்ற பொருளாக, கடவுள் விரும்பியதை நிறைவேற்ற ஒரு வழியாக அது எங்களுக்கு இருந்தது. வேறு எதுவும் இல்லை. எங்களிடம் சிநேகம் இருந்ததா? நிச்சயமாக இருந்தது. உத்தம சிநேகத்தை நாங்கள் சொந்தமாக கொண்டிருந்தோம். மனிதர்களே, மாம்சத்தை கொண்டு அதிக திருப்தியை ஆவலோடு தேட உங்களை வற்புறுத்துகிற புலனின்பம் சிநேகம் அல்ல, அது மோகம். அது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அதை சிநேகம் என்று நினைக்கிறீர்கள். எந்த அளவுக்கு இது மோகமாக இருக்கிறது என்றால், இந்த விதமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதனால் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளவோ மன்னிக்கவோ ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவோ உங்களால் கூடாது இருக்கிறது. அப்படியானால் உங்கள் சிநேகம் எப்படி இருக்கிறது? அது வெறுப்பு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உணர்வுகளின் திடப்படுத்தும் உணர்விற்கு பதிலாக அது அழுகிய உணவின் வாசனையையே நீங்கள் விரும்பி ஏற்க செய்கிறது. நாங்கள் உத்தம கற்புள்ளவர்களாகிய நாங்கள் உத்தம சிநேகத்தை சொந்தமாக கொண்டிருந்தோம். இந்த சிநேகம் பரலோகத்தில் இருக்கிற சர்வேஸ்வரனை அரவணைத்து தங்களை போஷிக்கிற அடிமரத்தோடு ஒன்றிணைத்திருக்கிற கிளைகளைப் போல அவரோடு ஒன்றித்திருந்து அது பூமியின் மீதும் அதன் குடிகள் மீதும் தாராளமான இலைப்பாற்றியும் தங்குமிடமும் போஷிப்பும் தேற்றரவும் தரும்படி படர்ந்து இறங்கியது. எவனும் இந்த நேசத்திலிருந்து தள்ளப்படவில்லை. எங்கள் சக சிருஷ்டிகளோ, மனிதர்களை விட தாழ்ந்த சிருஷ்டிகளோ, தாவர சிருஷ்டிகளோ அல்லது நீர்நிலைகளோ, நட்சத்திரங்களோ யாருமே.
தீயவர்களும் தீயவர்களும் கூட இந்த சிநேகத்திலிருந்து தள்ளிவிடப்படவில்லை. இறந்த உறுப்புகளாக இருந்தாலும் அவர்கள் இன்னமும் இந்த மாபெரும் சிருஷ்டிப்பின் சரீரத்தின் உறுப்புகளாகவே இருந்தார்கள். எனவே அவர்களை தமது சாயலாகவும் பாவனையாகவும் உருவாக்கிய ஆண்டவரின் பரிசுத்த சாயலையும் பாவனையையும் நாங்கள் அவர்களில் கண்டோம். ஆயினும் உருமாறியதாகவும் அவர்களுடைய தீய குணத்தினால் கரையப்படுத்தப்பட்டதாகவும் கண்டோம். நல்ல மக்களோடு மகிழ்ந்தோம், நல்லவர்கள் அல்லாத மக்களை பற்றி அழுதோம், ஜெபித்தோம். ஒருவன் தான் நேசிக்கிறவர்களுக்காக பாதுகாப்பை கடவுளிடம் மன்றாடி பெற்று தருவதில் தன்னையே வெளிப்படுத்துகிற செயல்பூர்வமான சிநேகம் அது. பரலோகத்திலிருந்து நம்மை நேசிக்கிற நல்ல சர்வேசின் உத்தமத்தனத்தை அணுகி செல்லக்கூடியவர்களாக நல்லவர்கள் இன்னும் அதிகம் நல்லவர்களாய் ஆகுமாறு அவர்களுக்காக ஜெபித்தோம். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஊசலாடுகிறவர்கள் பலப்படுத்தப்பட்டு அதனால் பரிசுத்த பாதையில் நிலையாய் இருக்க கூடுமானபடி அவர்களுக்காக ஜெபித்தோம். தீயவர்களிடம் நன்மைத்தனமானவர் பேசும்படியாகவும் தமது வல்லமையின் இடிமின்னலால் அவர்களை தாக்கினாலும் அவர்கள் தம்மிடம் திரும்பி வர செய்யும்படியாகவும் அவர்களுக்காகவும் ஜெபித்தோம். இவ்வாறு நாங்கள் நேசித்தோம், வேறு யாரும் நேசித்திராத அளவில் நேசித்தோம். முதல் பெற்றோர் கடவுளுக்கும் மேலானவர்களாக ஆக விரும்பினார்கள். அதனால் நீதியின்படி தாங்கள் கொண்டிருக்க கூடாத ஒன்றை கொண்டிருக்க விரும்பினார்கள். இதனால் தாங்கள் கடவுளை சிநேகித்ததை விட அதிகமாக தங்களையே சிநேகித்தார்கள். அவர்களது இந்த சிநேக குறைவால் தோண்டப்பட்ட பெரும் பாதாளத்தை எங்கள் சிநேகமாகிய பெருங்கடலை கொண்டு நிரப்பும்படியாக சிநேகத்தை நாங்கள் உத்தமத்தனத்தின் சிகரங்களுக்கு எடுத்து சென்றோம். எனவே பரிசுத்தத்தனத்தோடும் கீழ்ப்படிதலோடும் சிநேகத்தோடும் சகல உலக செல்வங்களின் மீதும் பற்றின்மையோடும் திடத்தோடும் மட்டத்திட்டத்தோடும் நீதியோடும் விவேகத்தோடும் 4 அசுத்த ஆசாபாசங்களாகிய வெறுப்பு, மோகம், கோபம், அகங்காரம் ஆகியவற்றிற்கு எதிரான பரிசுத்த பிரதான புண்ணியங்கள் ஆதாம் ஏவாள் இணையின் செயல்பாட்டு முறைக்கு எதிராயிருந்த எல்லாவற்றையும் இடைவிடாமல் தொடர்ந்து பயிற்சி செய்தலையும் நாங்கள் இணைத்தோம். எங்களுடைய நல்ல வரம்பற்ற சித்தங்களின் வழியாக ஏராளமான நன்மையை செய்வது எங்களுக்கு எளிதாக இருந்ததென்றாலும் சில குறிப்பிட்ட தருணங்களிலும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களிலும் அந்த பயிற்சியை நிறைவேற்றுவது எத்தகைய வீரத்துவமுள்ள செயலாக இருந்ததென்று நித்தியர் ஒருவரே அறிவார். அவற்றில் ஒன்றை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகிறேன். அது என்னை பற்றியதல்ல, என் திருமாதாவை பற்றியது. அவர்கள் விலக்கப்பட்ட கனியை கடிக்கும்படியாகவும் ஆதாமின் பத்தினியை பைத்தியமாக்கி அந்த கனியை தான் சுவைக்கும்படியாகவும் தன்னை தூண்டுவதற்காக சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற முகஸ்துதிகளை தனது மிக இளம் வயதிலிருந்தே வெறுத்து ஒதுக்கிவிட்ட புதிய ஏவாளை பற்றியது. சாத்தானை மறுதளித்து தள்ளியதோடு நின்று விடாமல் சபிக்கப்பட்டவனாகியவன் மூழ்கடிக்கப்பட்டு தோற்கடிக்கும்படியாக தனது கீழ்ப்படிதலுடையவும் நேசத்தினுடையவும் பரிசுத்த கற்பினுடையவும் மிக பரந்த சித்தத்தின் கீழ் அவனை நொறுக்கி நசித்ததின் மூலம் அவனை தோற்கடித்த புதிய ஏவாளை பற்றியது. இல்லை, என் திவ்ய கன்னிமாதாவின் குதிகாலின் அடியிலிருந்து சாத்தான் எழுந்து வரமாட்டான். அவன் எச்சில் ஒழுக்குகிறான், நுரைக்கிறான், உருமுகிறான், சபிக்கிறான். ஆனால் அவனுடைய எச்சில் கீழ் நோக்கி வடிகிறது. அசாசின் துர்நாற்றத்தை முகராத அல்லது நரக கொக்கரிப்பை கேளாத என் பரிசுத்த மாதாவை சுற்றியிருக்கிற சூழலை அவனுடைய அசுத்த ஊழையானது தொடவில்லை. நித்திய சர்பத்தின் கலகமிக்க எச்சிலை அவர்கள் பார்க்கவில்லை, பார்க்க கூட இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய மகா பரிசுத்த அழகிய ஆளுமையை சுற்றி பரலோக இன்னிசைகளும் சுகந்த வாசனைகளும் நடனம் ஆடிக்கொண்டிருந்தன. ஏனென்றால் லீலிகளை விட அதிக மாசற்றவையும் கூவுகிற புறாவின் கண்களை விட அதிக நேசமுள்ளவையுமான அவர்களுடைய திருவிழிகள் அவர்களுடைய நித்திய ஆண்டவர் மீதே நிலை பெற்றிருந்தன. அவர்களோ அவருடைய திருக்குமாரத்தியாகவும் தாயாகவும் மணவாளியாகவும் இருந்தார்கள். காயின் ஆபேலை கொன்றபோது அவர்களுடைய தாயின் வாய் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்த அவளுடைய ஆத்துமத்தால் ஆலோசனையாக தரப்பட்ட சாபங்களை தனது மிக நெருங்கிய அயலானும் சாத்தானால் தேவ நிந்தனையால் நாக்கப்பட்டவனும் தன் அநாகரிகமான ஆசையால் அசுத்தப்படுத்தப்பட்டவனுமாகிய தன்னுடைய உதரத்தின் மகனாகிய காயினுக்கு எதிராக கக்கியது. காயினின் குற்றம் மனித மிருகங்களின் ராஜ்யத்தின் ஒரு கரையாக இருந்தது போலவே அந்த சாபங்கள் மனித நல்லொழுக்க விதிகளின் ராஜ்யத்தில் ஒரு கரையாக இருந்தன. நிலத்தின் மீது ஒரு சகோதர கரத்தினால் சிந்தப்பட்ட இரத்தம் ஒரு பழங்கால காந்தத்தை போல மிக கரத்த மனித கரத்தால் சிந்தப்பட்ட எல்லா இரத்தத்தையும் கவர்ந்திருக்கிற முதல் இரத்தம். பூமியின் மீது மனித வாயால் சொல்லப்பட்ட முதல் சாபம். தனது கடவுளுக்கு எதிராக மனிதனின் கலகத்தின் காரணமாக பூமியானது போதுமான அளவுக்கு சபிக்கப்படவில்லை என்பது போல தேவமாதா ஏவாளின் தீமையை நீக்க வேண்டியுள்ளது. அவர்கள் 2ஆம் காயினை பார்க்கிறார்கள். யூதாஸ் 2ஆம் ஆபேலாகிய தன்னுடைய சேசுவின் 2ஆம் காயின் அவன்தான் என்று மாதா அறிந்திருக்கிறார்கள். இந்த 2ஆம் ஆபேலின் திருரத்தம் அந்த காயினால் விலைக்கு விற்கப்பட்டு விட்டது என்றும் அது ஏற்கனவே பரவலாக தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
ஆனாலும் அந்த மாசற்ற தாய் சபிக்கவில்லை. அவர்கள் மன்னிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள். அவர்கள் அவனை நேசித்து அவனை திரும்பி வரும்படி அழைக்கிறார்கள். ஓ வேத சாட்சியான மரியாயின் மகா உன்னத தாய்மையே, உங்கள் மகா பரிசுத்த கன்னிமையைப் போலவே பக்திக்குரியதாக இருக்கிற தெய்வீக தாய்மையே, அந்த பரிசுத்த கன்னிமையை சர்வேஸ்வரன் உங்களுக்கு தந்தார். ஆனால் நீங்களோ, ஓ பரிசுத்த மாதாவே, இணை இரட்சகியே, இந்த தாய்மையை நீங்களே உங்களுக்கு வழங்கினீர்கள். ஏனென்றால் அந்த வேளையில் என் சரீரத்தை நொறுக்கிய கசையடிகளால் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்ட உங்கள் இருதயத்தோடு அந்த வார்த்தைகளை யூதாசிடம் பேச உங்களால் மட்டுமே முடிந்தது அம்மா. சிலுவையில் உங்கள் இருதயத்தை நொறுக்குவதாக நீங்கள் உணர்ந்த அந்த வேளையிலும் கூட நீங்கள் மட்டுமே நேசிக்கவும் மன்னிக்கவும் கூடியவர்களாயிருந்தீர்கள். மாமரி புதிய ஏவாள், ஒரு மகனை கொல்லுகிறவனையும் மன்னிக்கும்படி நேசத்தை தூண்டுகிற ஒரு மகா பரிசுத்த புதிய வேதத்தை அவர்கள் உங்களுக்கு போதிக்கிறார்கள். இந்த வரப்பிரசாதத்தின் எஜமானிக்கு தன் இருதயத்தை மூடிக்கொண்டு நம்பிக்கை இழந்து அவரால் என்னை மன்னிக்க முடியாது என்று சொன்ன யூதாசை போல் இராதீர்கள். அவன் சத்தியத்தின் திருமாதாவையே எதிர்த்து நின்றான். அதன் விளைவாக என் வார்த்தைகளையே எதிர்த்து நின்றான். அவையோ இழப்பதற்கன்றி ரட்சிக்கவும் மனம் திரும்பியவர்களாக என்னிடம் வந்தவர்களை மன்னிக்கவுமே நான் வந்திருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தன. மனுக்குலத்தின் புதிய சீவியமும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய புதிய சீவியமும் மாதாவிடமிருந்தே தொடங்குகின்றன. அவர்களது புண்ணியங்களும் அவர்களது ஜீவிய முறையும் உங்கள் பள்ளிக்கூடமாக இருக்கின்றன. தன் திருச்சுதனின் கொலைகாரனுக்கு மன்னிப்பு உட்பட சகல அம்சங்களுடனும் காட்சி தந்த அவர்களுடைய வாக்கு கெட்டாத பெரும் துக்கத்தில் உங்கள் இரட்சணியம் இருக்கிறது. காயினை பற்றியும் முதல் பெற்றோரை பற்றியும் ஒரு நாள் நான் உனக்கு இன்னும் அதிகம் சொல்லுவேன். சொல்லவும் தியானிக்கப்படவும் இன்னும் மிக அதிகம் இருக்கிறது.